மதுராந்தகன். அத்தியாயம் 27. அன்றைய இரவின் 2ஆம் ஜாமம் மெல்ல ஆரம்பிக்க துவங்கியது. தலைநகர் தஞ்சை அமைதியாக துயில் கொள்ள ஆரம்பித்த வேளை. சோழ பேரரசின் சிறைக்கூட வாயில் கதவுகள் சத்தமின்றி திறக்கப்பட ஆழ்ந்த அமைதியோடு நுழைந்தனர் அவர்கள். அத்தனை பேரின் மனதும் கனத்து போயிருந்தது. தெரிந்து கொள்ளவே வேண்டாம் இதனை என்று மனம் எச்சரித்தாலும் தெரிந்தே ஆக வேண்டும் என புத்தி அலைய அந்த இருட்டு அறையின் வாயிலில் விளக்கொளி பாய நுழைந்தனர் அவர்கள். எங்கிருந்தோ திடீரென்று வெளிச்ச கதிர்கள் உள்ளே நுழைவதையும் அது தாங்கள் அடைபட்டிருக்கும் சிறை நோக்கி விரிவதையும் கவனித்த சோமன் உடனிருந்த அத்துணை பேரையும் சைகையாலேயே எச்சரிக்க ஆரம்பித்தான். அத்தனை பேரின் கண்களும் சிறை கதவின் மேலேயே பதிந்திருக்க மெல்ல திறந்தது கதவு. அதன் மூலம் உள்ளே நுழைந்தவர்களை ஒருவர் பின் ஒருவராக அடையாளம் கண்டு கொண்ட சோமனும் மலையனூரானும் மற்றவர்களும் தங்கள் காலடியில் இருந்து பூமியே நழுவுவதை உணர்ந்தனர். அருண்மொழிவர்மர், வந்தியத்தேவர், பெரிய பழுவேட்டரையர் மற்றும் சிறிய பழுவேட்டரையர் உள்ளே நுழைய கதவின் வாயிலிலேயே உருவிய வாளோடு காவலாக நின்றனர் கருமாணிக்கமும் கிருஷ்ணன் ராமனும். அறையின் இருபுறமும் விளக்கு ஏற்றப்பட வெளிச்சம் முழுவதுமாக படர்ந்தது அந்த அறையில். எதிரே நிற்கும் அத்துணை பேரின் கண்களும் சிவந்திருப்பதை கண்ட சோமன் சற்று மிரள ஆரம்பித்தான். உங்கள் அனைவரையும் எதற்காக கைது செய்திருக்கிறோம், எவருக்கும் தெரியாமல் இங்கே ஏன் அடைத்து வைத்திருக்கிறோம் என்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் அறிய வேண்டும் என்ற நிலை இல்லை. எனவே கேட்கும் கேள்விகளுக்கு உண்மையான பதிலை உடனுக்குடன் வழங்கிவிட்டால் உயிரோடு இருக்கும் போதே உங்களின் தோலை உரிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்காது என்று ஆரம்பித்தார் வந்தியத்தேவர். என்ன தெரிய வேண்டும் உங்களுக்கு? நடுக்கத்தோடே கேட்டான் சோமன். எதற்காக ஆதித்த கரிகாலரை கொன்றீர்கள்? கேட்டார் சிறிய பழுவேட்டரையர். நாங்கள்தான் கொன்றோம் என்பதற்கான ஆதாரம் என்ன? ஐயத்தின் பேரில் சிறையடைத்து விட்டீர்களா எங்களை? கேட்டான் மலையனூரான். சட்டென்று 2 அடி முன்னே நகர்ந்து எட்டி மிதித்தார் பழுவேட்டரையர் அவனை. நாயே, குடி போதையில் அத்தனையையும் உளரத் தெரிந்த உனக்கு சுய நினைவில் உள்ளபோது சொல்ல தெரியவில்லையோ? செய்தது நீங்கள்தான் என்பதற்கான ஆதாரத்தை உங்கள் வாயாலேயே ஒப்புவிக்க எம்மால் இயலும். இப்போதைய கேள்வி அதுவல்ல. எதற்காக கொன்றீர்கள் என்பதற்கான பதில் மட்டுமே எங்களுக்கு தேவை. நாங்கள் பேரரசர் உத்தம சோழரின் பிரம்மராயர்களான பரமேஸ்வரர் மற்றும் ரவிதாசனின் உறவினர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள், கோபமாக கூறினான் மலையனூரான். ஓ, அதனால்தான் அவரிடமிருந்தே இந்த ஓலையை திருடி கொண்டு சேர தேசம் நோக்கி நீ ஓடினாயா? தம்பி அல்லவா, அதனாலேயே உரிமையோடு திருடினாய் போலும் என்ற பெரிய பழுவேட்டரையர் தன்னிடம் இருந்த உத்தம சோழர் எழுதிய ஓலையை எடுத்து காட்ட சப்த நாடியும் அடங்கி போனது மலையனூரானுக்கு. சோமனும் மிரண்டு போனான். அந்த ஓலை இவர்கள் கையிலா? கனவிலும் இதை எதிர்பார்க்கவில்லை அவன். இறுதியாக கேட்கிறேன், எதற்காக கொன்றீர்கள் ஆதித்தரை? கேட்டார் பழுவேட்டரையர். கொல்லச் சொல்லி உத்தரவு. எவரிடமிருந்து? இன்றைய அரசரும் அன்றைய இளவரசருமாகிய மதுராந்தகர் என்னும் உத்தம சோழரின் உத்தரவு. எதற்காக இந்த உத்தரவு? ஆட்சி போட்டியிலிருந்து ஆதித்தரை நீக்கினால் மட்டுமே தான் அரசராக முடியும் என்று உத்தம சோழர் நினைத்ததால். பொய். இந்த ஓலையில் கொல்ல வேண்டாம் என்று எழுதியிருக்கிறாரே பரமேஸ்வரனுக்கு. திட்டங்களை செயல்படுத்த முதலில் எங்களை அனுப்பிவிட்டு அதன் பிறகு அனுப்பிய ஓலை அது. ஏன் அப்படி? அதற்குள் நிலைமை உத்தம சோழருக்கு சாதகமாகிவிட்டது. மணிமுடி மீட்டே ஆக வேண்டும் என்று ஆதித்தர் உறுதியாக இருந்ததால், சோழத்தின் உதவியின்றி தொண்டை மண்டல படையோடு ஈழம் தாக்க முனைந்ததால், சோழத்திற்கு கட்டுப்படாமல் தொண்டை மண்டலத்தில் தனியாட்சி செய்ய முற்பட்டதால் ஆதித்தரை கைது செய்து தஞ்சைக்கு கொண்டு வர சுந்தர சோழர் ஆணையிட்டார். ராஜதுரோகம் குற்றம் சாட்டப்பட்ட ஆதித்தர் இனி அரசராக இயலாது என்பதால் நிலைமை தனக்கு சாதகமாகிவிட்டதாக எண்ணி கொல்ல வேண்டாம் என்று ஓலை அனுப்பினார் உத்தமர். ஓலை அனுப்பியும் அது உங்களின் கையில் சரியான நேரத்தில் கிடைத்தும் ஆதித்தரை கொன்றது ஏன்? அது ரவிதாசனும் பரமேஸ்வரனும் எடுத்த முடிவு. அவர்களை கேட்க வேண்டிய கேள்வி என்றான் சோமன். நான் சொல்கிறேன் அதற்கான காரணத்தை. வீரபாண்டியனின் ஆபத்துதவிகளான நீங்கள் திட்டமிட்டு சோழம் புகுந்தீர்கள். வீரபாண்டியன் தலையை கொய்த ஆதித்த கரிகாலனை கொல்ல சமயம் பார்த்து காத்திருந்தீர்கள். பதவி போட்டியை வைத்து ஆதித்தன் மேல் வெறுப்பாக இருந்த உத்தம சோழரிடம் நெருங்கினீர்கள். அவருக்கு தூபமிட்டீர்கள், தூண்டிவிட்டீர்கள். உங்களது சதுர்வேதி மங்கலத்தை அகற்றி வேளாண் நிலமாக மாற்றிய ஆதித்தன் மேல் இன்னமும் உங்களின் வெறுப்பு கூட ஆதித்தனை அகற்றுவதே அரசர் பதவி பெற சிறந்த வழி என்று உத்தமரை நம்ப வைத்தீர்கள். ஏதோ ஒரு சூழ்நிலையில் அதற்கான அனுமதியை அவரிடத்தும் பெற்றீர்கள்.
சோழத்தின் அதிகாரிகளாகவே இங்கு பரமேஸ்வரனும் ரவிதாசனும் இணைந்து திட்டமிட அனைத்தையும் செயல்படுத்த தொடங்கினீர்கள். இடமும் நாளும் தேர்வு செய்துவிட்டு நிறைவேற்ற இருக்கும் தருவாயில் உத்தமர் வேண்டாம் என்று ஓலை அனுப்பினால் விட்டுவிட நீங்கள் என்ன மடையர்களா? இந்த கொலை உத்தம சோழருக்காக நடந்தது என்றால் வேண்டாம் என்றவுடன் விட்டுவிட்டு நகர்ந்திருப்பீர்கள். ஆனால் இது உங்களின் பழிவாங்கும் வெறிக்காக நடந்த கொலை. இத்தனை ஆண்டு காலம் அரும்பாடுபட்டு தீட்டிய திட்டம் வீணாகி போக விடுவீர்களா என்ன? ஓலை கையில் கிடைக்கவில்லை என்று உத்தமரிடம் பொய் சொல்லி நினைத்ததை சாதித்தும் கொண்டீர்கள், சரிதானே? கேட்டார் வல்லவரையர் வந்தியத்தேவர். ஏதும் பேச வழியின்றி தலை குனிந்த சோமன், எங்களது தமையன்களான ரவிதாசனும் பரமேஸ்வரனும் செய்ய சொன்னதை நாங்கள் செய்தோம். இனி எதுவாயினும் அவர்களிடத்தையே கேட்கலாம் என்றான். அதை பற்றிய கவலையே வேண்டாம். நாளை உங்களோடு அவர்களும் உடன் இருப்பார்கள். அதற்குள் உங்களுக்கு தெரிந்ததை கூறுங்கள், இல்லையேல் கூற வைக்க வேண்டி வரும் என்றார் தளபதியார். அவ்வளவுதான், இதற்கு மேல் கூற எங்களிடம் ஏதும் இல்லை. அடித்தோ துன்புறுத்தியோ எங்களிடமிருந்து எதையும் தெரிந்து கொள்ள முயற்சிக்காமல் இருப்பது நல்லது. ஏனெனில் நாங்கள் அந்தணர்கள், எங்களை இம்சித்த பாவம் எவரையும் விடாது என்றான் மலையனூரான். தன்னை கொல்ல வரும் பசுவை கூட கொல்வது தர்மம் என்கிறது வேதம் என்றார் வந்தியத்தேவர். அதே வேதம்தான் சொல்கிறது ஒரு அந்தணரை கொல்வது 1000 காராம் பசுக்களை கொல்வதற்கு சமம் என்றான் மலையனூரான். சட்டென்று உள்ளே நுழைந்தார் கிருஷ்ணன் ராமன். இதற்கு நான் பதில் கூறவும் செயல்படவும் அனுமதிக்க வேண்டும் இளவரசே என்றான். அருண்மொழிவர்மர் ஒற்றை தலையசைப்பில் அனுமதிக்க மலையனூரானை நோக்கினான் கிருஷ்ணன் ராமன். நீங்கள் அந்தணர்களா? இதை சொல்ல உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? அந்தணர் என்போர் தன்னலம் கருதாது, தனக்கென்று விருப்பு வெறுப்பு இல்லாது, உலகின் நன்மைக்காக, தான் சார்ந்த தேசத்தின் நன்மைக்காக வேத மந்திரங்களை பயின்று நன்மைக்காக மட்டுமே அதனை பயன்படுத்தி வாழ்பவர்கள். பழியுணர்ச்சி என்ற வார்த்தையை கூட தங்கள் அருகில் அணுக விடாதவர்கள். அந்தணரின் அடுத்த வேலைக்கான உணவு கூட அவனுக்கு சொந்தமில்லை என்ற எண்ணத்தை நெஞ்சில் விதைக்கத்தான் ஒவ்வொரு வேளைக்கும் வேதங்கள் ஓதி அதன் மூலம் கிடைக்கும் பிச்சையையே வருமானமாக எண்ணி உண்ண வேண்டும் என்ற நியதியே வடிக்கப்பட்டது. மறந்தும் மதுவின் வாசனையை நுகர மறுப்பார்கள் அந்தணர்கள். எவர் மீதும் வஞ்சினமும் வன்முறையும் பிரயோகிக்கவே இயலாதவர்கள் அந்தணர்கள். மேற்கூறிய எவற்றின் அடிப்படையில் பார்த்தாலும் நீங்கள் எவருமே இங்கு அந்தணர்கள் அல்ல. அதனால் எந்த ஒரு தண்டனைக்கும் நீங்கள் தகுதியானவர்கள். இவை எல்லாவற்றையும் தாண்டி இன்னொரு முக்கிய விஷயத்தை உங்களுக்கு கூறுகிறேன், கேளுங்கள். மறவரோ மற்ற குடியினரோ ஒரு அந்தணரை இம்சிப்பது பாவம் என்பதும் சரிதான். ஆனால் செய்த தவறுக்காக ஒரு அந்தணனை மற்றொரு அந்தணன் தண்டிப்பது பாவமும் ஆகாது. அதனால் கிருஷ்ணன் ராமன் எனும் அந்தணனாகிய நான் உங்களின் தவறுகளுக்காக உங்களை தண்டிக்கிறேன் என்று கூறியதோடு நில்லாமல் தனது உடை வாளை எடுத்து பின்புறமாக திருப்பி கொண்டு கைப்பிடியால் மலையனூரானின் முகத்தில் ஓங்கி அடிக்க அவனது மேல் உதடு கிழிந்து தொங்க ஆரம்பித்தது. அதிர்ந்து போய் திரும்பிய சோமனின் கழுத்தில் இறங்கியது அடுத்த அடி. அவர்களோடு இருந்த அத்துணை பேரையும் ஒருவர் விடாமல் தாக்க ஆரம்பித்தான் கிருஷ்ணன் ராமன். அலற ஆரம்பித்தனர் அனைவரும். போதும் என்ற அருண்மொழியின் ஒற்றை குரல் தடுத்து நிறுத்தியது கிருஷ்ணன் ராமனை. நன்றி இளவரசே, அனுமதித்தற்கு என்று கூறி வணங்கிவிட்டு மறுபடியும் வாயில் காவலில் போய் நின்றார் கிருஷ்ணன் ராமன். இப்போது சொல்ல தடையேதும் இருக்காது என்று நினைக்கிறேன். சொல்லுங்கள், ஆதித்த கரிகாலரின் பொன் மாளிகைக்குள் எவரும் அறியாமல் எப்படி உள்ளே நுழைந்தீர்கள்? காஞ்சி கைலாயநாதர் கோவிலுக்கும் பொன் மாளிகைக்கும் நடுவில் ஒரு சுரங்க வழி உண்டு. தனது தந்தை சுந்தர சோழர் எப்போது விரும்பினாலும் கைலாயநாதரை தரிசிக்க ஆதித்தரால் ஏற்படுத்தப்பட்ட இரகசிய வழி அது. அதன் மூலமாகவே சென்றோம். அதன் வழியேதான் வெளியே வந்தோம். அந்த வழி உங்களுக்கு எப்படி தெரிந்தது கேட்டார் வந்தியத்தேவர். அந்த வழியை உண்டாக்கிய மூவரில் ஒருவன் வீரநாராயண சதுர்வேதி மங்கலத்தை சேர்ந்தவன். பொருள் ஆசை காட்டி அவனிடமிருந்து அறிந்து கொண்டோம். அதன் பிறகு அவனை கொன்றும் விட்டீர்கள். இன்று வரை காணாமல் போனதாக தேடப்பட்டு வருகிறான் அவன். சரிதானே நான் சொல்வதும்? கேட்ட அருண்மொழிவர்மரை மிரண்டு போய் பார்த்தான் சோமன். தானாகவே அவன் தலை ஆம் என்று ஆமோதித்தது. எத்தனை பேர் சென்றீர்கள்? 4 பேர் கோவிலில் காவல், 15 பேர் உள்ளே நுழைந்தோம், 10 பேர் திரும்பினோம் உயிரோடு. அதில் 5 பேருக்கு கை கால்கள் பறிபோயின. சோமன் கூறியதும், வாய்ப்பில்லையே, ஆதித்த கரிகாலரை எதிர்த்து வாள் எடுத்த எவரும் திரும்பியதாக இன்று வரை சான்றில்லையே என்றார் சிறிய பழுவேட்டரையர். உண்மைதான், ஆனால் நாங்கள் வாள் எடுத்தது குழலூசியால் உணர்விழந்த ஆதித்தரை நோக்கி. அதற்கே 5 பேரை இழக்க வேண்டியதாயிற்று என்றான் மலையனூரான்.
குழலூசியை செலுத்தியது யார்? நான் தான் என்றான் மலையனூரான். அருண்மொழிவர்மர் உதடு கடித்தார் கோபத்தில். வெறும் குழலூசியால் மயக்கமுற செய்து வீழ்த்திவிட்டீர்களா அவரை? இல்லை, 3 முறை செலுத்தியும் ஒரு பக்கம் அவருக்கு செயல் இழந்து போகியும் நெருங்க முடியவில்லை எங்களால். அதனால் மெல்லிய கம்பி முட்களால் நெய்யப்பட்ட கனத்த இரும்பு வலையை வீசித்தான் அடக்க முடிந்தது. அதன் பிறகுதான் தாக்கினோம். அதற்குள்ளாகவே 5 பேரை அவர் விண்ணுலகிற்கு அனுப்பிவிட்டார். கூடவே சிலரது கை கால்களையும் பறித்துவிட்டார் என்றான் சோமன். வலைக்குள் சிக்கிய ஆதித்தரை அத்தனை பேரும் தங்கள் வாட்களால் கண்மூடித்தனமாக தாக்கி இருக்கிறீர்கள், குத்தி இருக்கிறீர்கள், சரிதானே? வலையை வீசி எறிந்துவிட்டு அவர் எழுந்து வந்து விடுவாரோ என்ற பயத்தில் அதனைத்தான் அழுத்தி பிடித்திருந்தோம். வாளால் குத்தியும் கிழித்ததும் ரவிதாசனும் பரமேஸ்வரனும் என்ற சோமனின் குரல் வந்தியத்தேவரை தன் உடைவாளை வெளியே எடுக்க வைத்தது. கோழைகளே, சிங்கத்தை வலைக்குள் கட்டிவிட்டு மயக்கமும் படுத்திவிட்டு உங்கள் வீரத்தை காண்பித்தீர்களா என்று கேட்டபடி வாளை ஓங்கி சென்றவரை தடுத்து நிறுத்தினார் பழுவேட்டரையர். கோபத்தை அடக்குங்கள் வந்தியத்தேவரே. இவர்களின் உயிர் நாளை வரை இவர்களிடமே இருக்க வேண்டியது அவசியம். ஆதித்தர் தாக்கியதில் இறந்தவர்களை என்ன செய்தீர்கள்? உடல்கள் ஏதும் இருந்ததாக தகவல் இல்லையே. மூட்டையில் கட்டி ஒவ்வொரு உடலாக இரவிற்குள் வெளியேற்றிவிட்டோம். கோயிலின் மதில் வழியே வெளியே வீசி எறிந்துவிட்டு பிறகு வெளியே வந்து இழுத்து சென்று பின்புறமுள்ள புதரில் புதைத்து விட்டோம் என்றான் மலையனூரான். வேலை முடிந்த பின்பு சுரங்க வழியே நீங்கள் அனைவரும் வெளியேறிவிட்டீர்கள். ஏதும் அறியாதவர்கள் போல உங்கள் தமையன்கள் இருவரும் மீண்டும் பார்த்திவேந்திரனின் மாளிகைக்கு சென்றுவிட்டனர். காலையில் விழித்த பிறகு அவர்கள் அங்கேயே இருந்ததால் பார்த்திவேந்திரனுக்கும் ஐயம் தோன்றாமல் போயிற்று. அது மட்டுமின்றி என் மாளிகையில்தான் இருந்தார்கள் என்று அவனது உறுதியான வாக்கும் உங்களை தப்புவித்தது, சரிதானே என்று கேட்ட அருண்மொழிவர்மர் தொடர்ந்து, அது இருக்கட்டும், எம் தமையனின் உடலில் இடுப்பு எலும்பு முறிக்கப்பட்டும் கணுக்கால் எலும்புகள் உடைக்கப்பட்டும் இருந்தன. எவர் செய்த வேலை இது? எதற்காக கேட்ட அருண்மொழியின் கண்கள் சிவந்திருந்தது கண்டு மிரண்டு போனான் சோமன். இறந்துவிட்டார் என்று உறுதி செய்த பின்புதான் இரும்பு வலையை அகற்றினோம். என்றாலும் எழுந்து விடுவாரோ என்ற பயம் இருந்தது எங்களுக்குள். ரவிதாசன் தான் அவரது சிகையை பிடித்து பலம் கொண்ட மட்டும் இழுத்து இடுப்பு எலும்பினை முறித்தார். கணுக்கால்களை உடைத்து எறிந்தது பரமேஸ்வரன் என்ற சோமனின் வார்த்தைகளை கேட்ட பிறகு தன் நிலை கொள்ளாமல் தவித்தார் அருண்மொழிவர்மர். கைகள் உடைவாளை இருக்கின. வெளியே எடுத்து விடாமல் இருக்க புத்தி தடுத்தது. கால்களை ஓங்கி நின்றிருந்த இடத்திலேயே உதைத்து பல் கடித்தார். இங்கும் அங்கும் நடந்தார். சுவற்றில் தனது முஷ்டியால் ஓங்கி குத்தினார். தனது ஆத்திரத்தை அடக்க முடியாது தவிக்கும் அருண்மொழியின் அருகே சென்றார் தளபதி பழுவேட்டரையர். அவர் தோளை அழுத்தமாக தொட்டார். தயங்க வேண்டிய அவசியமே இல்லை இளவரசே. இப்போதே கூட இவர்களை வெட்டி கூறு போட்டு விடலாம் நீங்கள் என்றார். இல்லை பழுவேட்டரையரே, இல்லை. அத்துணை வெறியையும் உள்வாங்கி சேமித்து வைக்க முயற்சிக்கிறேன். ரவிதாசனையும் பரமேஸ்வரனையும் காணும்போது கூட அது வெளிப்பட்டுவிடக்கூடாது என்று உள்ளுக்குள்ளேயே அழுத்தி வைக்கிறேன். வெளிப்படுத்துவதற்கு என்று ஒரு நேரம் வரும். அன்று இவர்கள் எவருமே இருந்த அடையாளம் கூட இந்த மண்ணில் இருக்காது என்றார் இளவரசர். தனது தலைவனும் நண்பனும் ஆகிய ஆதித்தனை எப்படியெல்லாம் கொன்றிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்ட வந்தியத்தேவருக்கோ அத்துணை பேரையும் இப்போதே வெட்டி எறிய முடியாமல் போனதே என்ற கவலையோடு இத்தனையும் தன்னால் தடுக்க முடியாமல் போனதே என்று கலங்கவும் ஆரம்பித்ததை அவரது விழியோர நீர்த்துளிகள் காட்டிக் கொடுத்தன. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 28. கோழைகளே, சூழ்ச்சியாலும் சதியாலும் சோழத்தின் மாவீரனை வீழ்த்திய பின்னும் அவன் இறந்துவிட்டான் என்று அறிந்த பின்பும் கூட எழுந்து வந்து விடுவானோ என்று பயந்தீர்கள் அல்லவா? அந்த பயத்தில் உறைந்திருக்கிறதடா ஆதித்தனின் மாவீரம். எத்தனை வன்மமடா உங்களுக்கு! அத்தனையும் தீர்த்து கொள்ள இறந்தவனின் உடல்தானா கிடைத்தது? இதற்கான தண்டனையை நீங்கள் அனுபவித்தே தீர வேண்டும். இதைவிட கொடுமையாக சோழத்து இளவரசன் என்ற பதவி மட்டும் என்னோடு இப்போது இல்லாவிடில் ஒட்டுமொத்த பேரையும் வெட்டி துண்டுகளாக்கி வீரநாராயண ஏரியில் கலந்திருப்பேன் மீன்களுக்கு இரையாக. அரச தர்மம் என்ற ஒன்று மட்டுமே என்னை தடுக்கிறது. காத்திருங்கள், விரைவில் உங்களுக்கான நேரம் வரும் என்ற அருண்மொழி. இவர்களை கடும் காவலிலேயே வைத்திருங்கள். நாளை இவர்களது அண்ணன்களோடு இவர்களையும் இணைத்திடுவோம் என்று கூறிய வேகத்திலேயே சட்டென்று வெளியேறினார். அவரை பின்தொடர்ந்து வந்தியத்தேவரும் பழுவேட்டரையர்களும் வெளியேற அவர்களை தொடர்ந்தனர் கிருஷ்ணன், ராமனும் கருமாணிக்கமும். மீண்டும் அந்த அறையில் இருள் பரவத் தொடங்க என்ன ஆகுமோ நாளை என்ற அச்சத்திலேயே உறக்கம் என்பதே இல்லாமல்
வெறித்து பார்த்தபடி கிடந்தனர் அனைவரும். அருண்மொழிவர்மரின் நடையின் வேகமே அவரது கோபமான மனநிலைக்கு சாட்சியாக உடன் வந்தது. பின்தொடர்ந்து வந்த பெரிய பழுவேட்டரையர் பின்தொடரவே சிரமப்பட்டார். கடும் குழப்பமான நேரங்களில் ஆதித்தனும் இப்படித்தான் நடந்து கொண்டே விரைவாக முடிவெடுப்பான் என்ற எண்ணம் வந்தியத்தேவரின் மனதில் ஓடியது. தளபதியாரே, நாளை காலை விடியல் ஆதித்தரின் மரணத்துக்கான தீர்ப்பாக அமைய வேண்டும். நான் கொண்ட உறுதியும் முடிவு பெறும் நாளாக இருக்க வேண்டும். சோழமாதேவியார் தஞ்சை வந்துவிட்டார்கள் அல்லவா? கேட்டார் அருண்மொழி. வந்துவிட்டார்கள். நாளை காலை அரசரை சந்திக்கவிருப்பதாக தகவல். தங்களது தம்பியாரும் தலைநகர் தஞ்சையின் காவலுக்கு பொறுப்பேற்று வருமான சிறியவர் எங்கே? அருண்மொழி முடிக்கும் முன்பு, இதோ இருக்கிறேன் இளவரசி என்று முன்னே வந்தார் சிறிய பழுவேட்டரையர். நாளை காலையின் விடியல் ரவிதாசனுக்கும் பரமேஸ்வரனுக்கும் நீங்களாகத்தான் தெரிய வேண்டும். என்ன ஏது என்ற எந்த விளக்கமும் சொல்ல தேவையில்லை. இருவரையும் கைது செய்து அவர்களது மாளிகையிலேயே சிறை வையுங்கள். அவர்களின் மாளிகையில் பணிபுரியும் அத்துணை பேரையும் சிறையில் அடையுங்கள். அவர்களோடு தொடர்புடைய எவராயினும் எந்த பதவியில் இருந்தாலும் இருட்டறையில் கொண்டு வீசுங்கள். 2 துரோகிகளையும் தனிமைப்படுத்துங்கள். என்னிடமிருந்து தகவல் வந்ததும் இழுத்து வாருங்கள் அவர்களை அரசரின் அரண்மனைக்கு. எவர் எது கேட்பினும் இது சோழ பேரரசரின் கட்டளை என்பதை மட்டுமே பதிலாக சொல்லுங்கள். எவராவது உங்களை தடுக்கவோ மறுக்கவோ நினைத்தால் சற்றும் யோசிக்காமல் அவர்களின் எலும்புகளை உடையுங்கள். ரவிதாசனையும் பரமேஸ்வரனையும் கைது செய்ததும் தளபதியார் மட்டும் எம்மோடு வரட்டும் அரண்மனைக்கு. சிறிய பழுவேட்டரையர் தகவல் வந்தவுடன் துரோகிகளை அங்கே இழுத்து வாருங்கள். கருமாணிக்கமும் கிருஷ்ணன்ராமனும் நாளை காலை எம்மோடு இருக்க வேண்டும். வரும்போது தென்னவன் மூவேந்த வேளாளரையும் உடன் அழைத்து வாருங்கள். வந்தியத்தேவரே, நாளை நீங்கள் அக்கன் குந்தவையாரோடு அரண்மனைக்கு வரவும். அதற்கு முன்பு பழையாறையில் உள்ள நமது பெண்டிரை உடன் புறப்பட்டு தஞ்சைக்கு வர நான் கூறியதாக ஓலை அனுப்பிவிடுங்கள். தொடர்ந்து கட்டளைகளை அள்ளி வீசிக்கொண்டே நடந்தார் அருண்மொழிவர்மர். இளவரசே, நாளை குந்தவை அவசியம் வரவேண்டுமா? சற்று யோசிக்கலாமே. ஏன், அக்கன் வந்தால் அவரே இந்த துரோகிகளை சிரமறுத்து தண்டனை வழங்கிவிடுவார் என்று பயமா? கவலை வேண்டாம். உங்கள் முன்பு எக்காரணம் கொண்டும் எம் தமக்கை பதட்டப்படவோ வாள் எடுக்கவோ மாட்டார் என்று உறுதியாக தெரிந்தவன் நான். அது மட்டுமல்ல, ஆதித்த கரிகாலரின் இழப்பின் முதன்மையான பங்கு எம் அக்கனுக்கும் எனக்குமே உரியது. எனவே இது பொருட்டு எடுக்கப்படும் எந்த ஒரு முடிவிலும் அவருடைய புரிதலும் ஒப்புதலும் அவசியம். அதனால்தான் சொல்கிறேன், அவசியம் அழைத்து வாருங்கள். காரணம் கேட்பார். சோழமாதேவியாரை சந்திக்க என்பதை மட்டும் காரணமாக கூறுங்கள், அது போதும் என்ற அருண்மொழியை திகைப்பாக பார்த்தார் வந்தியத்தேவர். அவரேதான் இவர். ஆதித்தரும் இப்படித்தான். நாம் எதை கேட்க நினைக்கிறோமோ அந்த கேள்விகளோடு பதிலையும் சேர்த்தே கட்டளையிடுவார். அது சரி, அதே ரத்தம்தானே என்று நினைத்தார் வந்தியத்தேவர். அனைவரும் கலையலாம். நாளை ஒரு புதிய விடியலை சந்திக்க தயாராக இருங்கள் என்ற இளவரசர் திரும்பி ஒரு வணக்கத்தை கூறிவிட்டு தனது புறவியில் ஏறி விரைந்தார் தனது மாளிகைக்கு. எப்படியும் இன்று இரவு இவர் உறங்கப் போவதில்லை என்பது அங்கிருந்த அனைவருக்குமே புரிந்தது. மறுநாள் காலை உதிக்கலாமா வேண்டாமா என்ற குழப்பத்தோடே ஆதவனும் கடல் குளித்து எழ ஆரம்பித்த வேளையில் பழுவேட்டரையர்கள் இருவரும் பரமேஸ்வரனின் மாளிகையில் நுழைந்தனர். வாயிற்காவலர்கள் எவருமே உள் சென்று தகவல் கூட அளிக்க முடியாதவாறு வாள் முனையில் உடன் வந்த வீரர்களால் கைது செய்யப்பட்டனர். அங்கு பணியாற்றி கொண்டிருந்த பணியாட்களும் சத்தமே இல்லாது வீரர்களால் வெளியேற்றப்பட்டு உடனுக்குடன் கைதும் செய்யப்பட்டனர். நடப்பது எதுவுமே அறியாமல் உறக்கத்தில் இருந்த ரவிதாசனையும் பரமேஸ்வரனையும் தட்டி எழுப்பினார் பெரிய பழுவேட்டரையர். கண் விழித்து பார்த்ததும் எதிரில் பழுவேட்டரையர்களோடு சில வீரர்களும் நிற்பதை கண்ட பரமேஸ்வரன் சட்டென்று அருகில் இருந்த தனது உடை வாளை எடுக்க, கொஞ்சம் யோசித்துவிட்டு வாளை எடு பரமேஸ்வரா. ஏனெனில் இந்த பழுவேட்டரையன் முன்பு வாள் எடுப்பவர் எவராயினும் அவர்களை என் கைகளால் அடித்தே கொல்லும் பழக்கமுடையவன் நான் என்றார் பெரியவர். என்ன இது? காலை வேளையில் எம் அனுமதியின்றி புகுந்ததோடு அல்லாமல் எம்மையே மிரட்டுகிறீர்கள்? சோழத்தின் பிரம்மராயர்கள் நாங்கள். எவர் கொடுத்த தைரியம் இது? கேட்டான் ரவிதாசன். இது சோழ அரசரின் கட்டளை. உங்கள் இருவரையும் கைது செய்து அழைத்து வர உத்தரவு. என்ன குற்றத்திற்காக இந்த கைது நடவடிக்கை என்று அறியலாமா? கோபமாக கேட்டான் பரமேஸ்வரன். சோழத்தின் இளவரசர் வீரபாண்டியன் தலை கொண்ட பரகேசரி ஆதித்த கரிகாலரை கொன்ற குற்றத்திற்காக என்றார் தளபதியார் அமைதியாக. என்ன விளையாடுகிறீர்களா? ஆதாரம் ஏதாவது உண்டா உங்களிடம்? ஆதித்தனை கொன்ற குற்றத்திற்கு உத்தம சோழர் எங்களை கைது செய்ய கட்டளையிட்டாரா?
நம்ப முடியாது. எவர் சொன்னது உங்களுக்கு எங்களை கைது செய்ய? குரலில் நடுக்கத்தை மறைத்து கொண்டு ஆவேசமாக கேட்டான் ரவிதாசன். சோழத்தின் இளவரசரான அருண்மொழிவர்மரின் உத்தரவு இது. அரசர் பெயரில் கைது செய்ய உத்தரவு என்றார் சிறிய பழுவேட்டரையர். அருண்மொழியா? அவன் யார் எங்களை கைது செய்ய சொல்ல என்று ரவிதாசன் கூறி முடிக்கும் முன்பு அவன் முகத்திலேயே தன் காலால் உதைத்தார் பெரியவர். மூக்கின் எலும்பு உடைந்து குருதி வழி ஆரம்பித்தது. இளவரசர் பற்றி மரியாதை குறைவாக எது பேசினாலும் உடலின் அத்துணை எலும்புகளையும் உடைத்து விடுவேன். வாயை மூடிக்கொண்டு மண்டியிடும் வேலையை பார். அழைப்பு வரும் அரண்மனையிலிருந்து, பிறகு அங்கு வந்து நீ குறைக்கலாம் என்ற பழுவேட்டரையர், தம்பி, இவர்களின் உடைவாளை அப்புறப்படுத்து, கைகளை பின்பக்கமாக பிணைத்து கட்டு, முட்டி போட்டு மண்டியிட்டே இருக்கட்டும். இவர்கள் எழ முயற்சித்தால் யோசிக்காமல் காலை உடைத்துவிடு. நான் சென்று தகவல் அனுப்புகிறேன். அப்போது இழுத்து வா இந்த துரோகிகளை என்று கர்ஜிக்க, அப்படியே ஆகட்டும் அண்ணா என்றார் சிறியவர். என்ன நடந்தது, இனி என்ன நடக்கப் போகிறது என்று ஏதும் அறியாத அதிர்ச்சியில் ஆழ்ந்தனர் ரவிதாசனும் பரமேஸ்வரனும். திரும்பி நடந்த பழுவேட்டரையர் அவர்கள் இருவரையும் திரும்பி முறைத்தார். அடே துரோகிகளா, சோழத்தின் உப்பை தின்று கொண்டே சோழத்தின் எதிர்காலத்தை அழித்து விட்டீர்களே. ஆதாரம் ஏதுமில்லை என்ற எண்ணத்தில் இருட்டில் நடந்தது வெளிச்சத்திற்கே வராது என்ற திமிரில் இத்தனை காலமும் இந்த மண்ணிலேயே இருந்து கொண்டு ஆட்டம் போட்டதன் விளைவுதான் இது. ஆதாரமா கேட்கிறீர்கள்? ஆதித்தரை கொலை செய்வதற்கு முன்பு செயல் இழக்க செய்த குழலூசி முதல் சென்று வந்த சுரங்க வழி வரை அத்தனையையும் தோண்டி எடுத்து கொண்டு வந்திருக்கிறார் இளவரசர். ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு. உங்களின் தமையனான சோமனையும் தம்பியான மலையனூரானையும் உங்களின் உடன் பிறந்தோரான இந்த சதியில் துணை நின்ற அத்துணை பேரையும் இழுத்து வந்து அடைத்திருக்கிறார் இங்கு. பாவம், உடைந்த எலும்புகள் எத்தனை என்று தங்கள் உடலிலேயே எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள். விரைவில் அவர்களையும் சந்திக்க இருக்கிறீர்கள் நீங்கள் இருவரும். மகிழ்ச்சிதானே? எப்போது, எப்படி, எவ்விதம், எத்தனை பேரால் நடந்தது இந்த கொலை என்பதை அட்சர சுத்தமாக ஒப்பித்து விட்டார்கள் அவர்கள். இனி உங்கள் இருவரின் முறை. எனவே இல்லை என்று சாதிப்பதை விட்டுவிட்டு வேறு ஏதாவது யோசித்து வையுங்கள் என்று கூறிவிட்டு வாய்விட்டு சிரித்தார் பழுவேட்டரையர். இனி இவர்களுக்கு யோசிக்க கூட ஏதுமில்லை அண்ணா, நீங்கள் போய் வாருங்கள். தகவல் வந்தவுடன் இழுத்து வருகிறேன் என்றார் சிறியவர். மிரண்டு போய் பார்த்தனர் ரவிதாசனும் பரமேஸ்வரனும். இத்தனை விஷயங்கள் எப்படி எப்போது நடந்தன என்பதை யூகிக்க கூட முடியவில்லை அவர்களால். தம்பி, என்ன நடக்கிறது? என்ன செய்வது இப்போது கேட்டான் ரவிதாசன். செய்ய சொன்ன உத்தம சோழன் இருக்கிறான் அண்ணா, கவலை வேண்டாம். தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டுமெனில் நம்மை காப்பாற்றியே ஆக வேண்டும் அவன். இவர்களெல்லாம் சேர்ந்து ஏதோ செய்திருக்கிறார்கள் என்பது மட்டும் புரிகிறது. அது உத்தம சோழனுக்கு இன்னும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்றே நினைக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம்தான் உறுத்துகிறது அண்ணா. எப்படி நாம் தான் என்பதை மோப்பம் பிடித்தார்கள் என்பதுதான் தெரியவில்லை. தம்பி, அந்த ஓலை மலையனூரான் எடுத்து சென்ற ஓலை என்று ரவிதாசன் ரகசியமாக கூற அதிர்ந்து போனான் பரமேஸ்வரன். ஒருவேளை அந்த ஓலை அருண்மொழியிடம் சிக்கியிருந்தால் மட்டுமே இது சாத்தியம். அதே சமயம் உத்தமரும் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதையும் அறிந்திருப்பானே. இந்நேரம் உத்தமரை விட்டு வைத்திருப்பானா? ஓலை உண்மையாகவே அவனிடத்தில் சிக்கியிருந்தால் தங்களை காப்பாற்ற உத்தம சோழனானும் முடியாது என்பதை உணர்ந்த பரமேஸ்வரனின் உடல் இப்போது நடுங்கியது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.